Very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 3 verse 1 to 4. ஸோ சங்கீதம் 3வது அதிகாரம் அதில் 1லேருந்து 4வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் 1லேருந்து 4வது வசனத்தில் டேவிட் என்ன பண்ணுறாரு, இஸ் க்ரைங் அவுட் டு காட், ஆண்டவர்கிட்ட அழுது பேசுகிறாரு. அதுவும் எப்படி பியூர் எமோஷன்ஸ் ஃபுல் எமோஷன்ஸோட அவர் பேசுகிறாரு. எதை பற்றி? பர்சிக்யூஷன் பற்றியும் பிட்ரேயலை பற்றியும் பேசுகிறாரு. ஸோ இது என்ன மாதிரி சங்கீதம்னா, அவர் ஹானஸ்ட்டாக ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இதயத்தை கொட்டி பேசிகிட்டு இருக்கார். ஸோ அவர் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அழுது பேசிக்கொண்டு இருக்கிறார். இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 3. ஸோ Psalms chapter 3 verse 3 which says, "But you, O Lord, are a shield for me, my glory and the one who lifts up my head." நான் அப்படியே சொல்கிறேன், "But you, O Lord, are a shield for me, my glory and the one who lifts up my head." ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, அகெயின் டூ ஃபோல்ட். ஒன் நம்மளுக்கு இருக்க உண்மையான அந்த பயமும் அந்த வலியும் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட எப்போவுமே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ we can always bring our real fear, real pain, real suffering to God. அண்ட் ரெண்டாவது என்னென்னா, அவர் மேலே கம்ஃபர்ட் எடுத்துக்கலாம். we can find comfort in him. அவர் மேலே இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற அந்த உண்மையான வலி கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் மேலே என்ன பண்ணலாம், we can take comfort in him. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, வெளியே நல்லா புயலோட மழை பெய்யுது, நல்லா இடியோட மழை பெய்யுது. ஸோ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, எஸ்பெஷலி சின்ன பசங்களெலாம் நோட் பண்ணிங்கன்னா என்னாகும், வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் எப்போவுமே என்னாகும், ஒரு இடி இடித்தா எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, அந்த ஷாக் இருக்கும். எப்போவுமே லைக் அந்த சவுண்டு வரப்போது அவங்க மூஞ்சிலேயே உங்களுக்கு தெரியும். எப்போவுமே எஸ்பெஷலி பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், என்ன வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன், ஏன் பயப்படுற? ஃபஸ்ட்டில் அது நேச்சுரலாக என்ன வரும், அவங்களுக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும். லைக் வீட்டுக்குள்ளே இருந்தாலும், எவ்வளோ சூடாக இருந்தாலும் வீடு, எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் வீடு, எவ்வளோ தண்ணி வராமல் இருந்தாலும் வீடு, அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த சவுண்ட் வரப்போது, அந்த இடி சவுண்ட் வரப்போது, ஈவன் தோ தே ஆர் ப்ரொடெக்டட், ஸ்டில் தே டூ கெட் ஸ்கேட். அண்ட் அதை என்ன பண்ண மாட்டாங்க, மறைக்க மாட்டாங்க, அதை காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே டேவிட் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இருக்கிற வலி, அவருக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, மறைக்காமல் ஈனோஸ். அவருக்கு என்ன தெரியும், ஆண்டவர் என்ன பாதுகாப்பான்னு தெரியும், ஆண்டவர் என்ன தக்கு வச்சுப்பாருன்னு தெரியும். he knows that God will sustain him, he knows that God will protect him. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிற கஷ்டங்கள் வலிகள் எல்லாத்தையும் அழுது எமோஷனோட என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்டயே போய் சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்டயே போய் சொல்கிறார். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ இது இருந்தாலும் அந்த விசுவாசம் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த செக்ஷன் முடிய போது பார்த்தீங்கன்னா, டேவிட் என்னத்தோடு முடிப்பார்னா, ஆண்டவர் என்ன ஒரு நம்பிக்கையோட ஃபெய்த்தோடு முடிப்பார். என்ன பண்ணுவார், ஆண்டவர் என்னை கைவிட்டேன்னு சொல்லாமல் என்ன பண்ணுவார், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, பட் ஸ்டில் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ நோ யூ வில் டேக் கேர் ஆஃப் மீ. அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதுலேருந்து 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம முழு உள்ளத்தை, இருதயத்தை, வலிய கஷ்டங்கள் எல்லாம் சொல்கிறதுல தப்பு இல்லை. நம்ம என்ன நினைக்கலாம், இந்த மாதிரி சொல்கிறேனே, ஆண்டவர் மேலே எனக்கு விசுவாசம் இல்லையோ, அந்த மாதிரி நினைக்கூடாது. நம்ம அந்த மாதிரி நம்ம ஜெபங்களை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதாவது எப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் அழுது நம்மளுக்குள்ளே இருக்க அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இறுதியில் எதோட முடிக்கணும், பட் ஸ்டில் ஐ ட்ரஸ்ட் யூ, பிகாஸ் இவ்வளோ நாள் என்னை பாதுகாத்த ஆண்டவர் இனிமேலும் நீங்கள் மாறாதவர். ஸோ you have sustained me till now and I have 100% faith that you will sustain me till the end. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஜெபத்தை முடிக்கும். ஸோ இது முதல். ரெண்டாவது என்னென்னா, அகெயின் இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஆஸ் அ கிறிஸ்டியன் சம்திங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் we are called to persevere. ஆஸ் அ கிறிஸ்டியன் we are called to suffer. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. நம்மளோட எத்திக்ஸ், நம்ம கிறிஸ்தவனாக இருக்கும்போது அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்போது மற்றவங்களும் நம்மளை என்ன பண்ணலாம், பர்சிக்யூட் பண்ணலாம், நம்ம பிலீஃப்ஸ்க்காக, நம்ம ப்ராக்டிஸ்க்காக அண்ட் நம்மளோட ஆக்ஷன்ஸ்க்காக தே வில். ஸோ என்ன பண்ணணும், அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் கிறிஸ்டியன் ஆகிட்டா ஆண்டவர் என்னை பாதுகாத்துப்பான்னு நினச்சிருப்போம். நம்ம என் வாழ்க்கையில் இடியே வராது, நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன், ஆண்டவரோட வீட்டுக்குள்ளே போயிட்டேன், எனக்கு இடியே வராதுன்னு நம்ம நினைக்கூடாது. இடியும் வரும், நம்மளுக்கு பயமும் வரும், பட் ஸ்டில் யார் எப்போவுமே நம்மளை என்ன பண்ணுவார், பாதுகாத்துட்டே இருப்பார். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா,
ஒரு ஷீல்டு வச்சுக்கோங்க. நீங்கள் போருக்கு போகிறீங்க, ஒரு ஷீல்டு ஆரோ சுட சுட என்ன பண்ணும், அந்த ஷீல்டில் படும். ஷீல்டில் படும்போது நம்மளுக்கு என்ன வரும், பயம் வரதான் செய்யும். ஆனாலும் அந்த ஷீல்டு என்ன பண்ணும், எப்போவுமே அந்த சோல்ஜரை ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்டியன் ஆகிட்டு ஆண்டவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் நம்மளுக்கு எதுவுமே கெட்டதே நடக்காதுலாம் இல்லை. வரும், பயமும் வரும், கஷ்டமும் வரும். ஆனாலும் அந்த கஷ்டங்களை மீறி, கஷ்டங்களை தாண்டி ஆண்டவர் எப்போவுமே நம்மளை என்ன பண்ணுவார், அட் தி எண்ட் ஆஃப் த டே he will protect us. ஸோ அது ரெண்டாவது ரிமைண்டர் ஃப்ரம் டேவிட். ஸோ முதல்ல என்னென்னா, இட் இஸ் வெரி குட் ஹெல்த்தி ஃபார் அஸ் டு போர் அ ஹார்ட் டு காட். ஆனால் ஹார்ட்டை நம்ம போர் அவுட் பண்ணிட்ட பிறகு அவர் மேலே இருக்க ஃபெய்த்தை சொலிடிஃபை பண்ணிவிட்டு முடிக்கணும். ரெண்டாவது என்னென்னா, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் அதனாலே நம்ம என்ன நடக்கும், எந்த கெடுதலும் நடக்காதுலாம் சொல்லக்கூடாது, நினைக்கவும் கூடாது. இட் வில் கம், பட் ஆனால் என்ன பண்ணுவார் ஆண்டவர், நம்மளை அதுக்குள்ளே ஃபுல்லாக நம்மளை சஸ்டெயின் பண்ணுவார். அதுக்கு ஃபுல்லாக நம்மளை என்ன பண்ணுவார், he will sustain us. So that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you given to us through King David, Lord. Lord, as we are about to go for the rest of the day, Lord, please, Lord, be our shield, Lord, protect us from all the suffering and the pain that is going to come in our lives, Lord. Lord, help us be sustained in your faith, Lord. Lord, let us not stray away, let us not backslide, Lord. Let us always be firm in our faith in you, Lord. Give us the strength and please guide us through all of those difficulties, Lord. All of this in Christ's name I pray. Amen.